ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த நெக் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது க்ளோஸ் நெக்குன்றதுனால நம்ம ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் தான் எடுக்க போகிறோம். ஃபுல் ஷோல்டர் டிவைடட் பை 2. ஸோ நான் 7.25 எடுத்திருக்கேன். ஷோல்டர் ஸ்லோப் வந்துட்டு கம்பல்சரி கொடுக்கணும் 1 இன்ச். சேம் 7.25 இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக் வித் வந்துட்டு 2.5. இப்போ வந்து 2.5, இப்போ இனிமேல் வந்து நெக் வித் மாறும். ஸோ இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க க்ராஸாக. நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்ம் ஹோல் மார்க் பண்ண போகிறோம். ஆர்ம் ஹோல் என்னென்னா செஸ்ட் டிவைடட் பை 6 ப்ளஸ் 0.75 இன்ச் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இது க்ளோஸ் நெக்னால். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட செஸ்ட் லைன். ஸோ இது க்ளோஸ் நெக்குன்றதுனால உங்கள் செஸ்ட் மெஷர்மெண்ட்டோட 2.5 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ். இப்போ ஹார்ம் ஹோலுக்கு மிட் பாயிண்ட் எடுத்து மார்க் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஷோல்டர் மெஷர்மெண்ட் எவ்வளோ வருதோ அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி மிட் பாயிண்ட்லேயோ செஸ்ட் லைன்லேயோ மார்க் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்கள் ஷோல்டர் 8 இன்ச் இருந்துச்சுன்னா 0.5 மைனஸ் பண்ணி 7.5ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோல் கிராஸ் பேக்குக்கு வந்து 1 இன்ச் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு வந்து 0.75 இன்ச். நீங்கள் ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் அப்படியே ட்ரா பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஷோல்டர் வந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ண போகிறோம். அந்த 1/2 இன்ச் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஆர்ம் ஹோல் கர்வோடு சேர்த்து ஜாயின் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெடி ஷோல்டர். உங்களுக்கு எவ்வளோ ரெடி ஷோல்டர் வேணுமோ அதோட ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் நெக் வித் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும். ஷோல்டரில் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு மிட் பாயிண்ட்லேருந்து நீங்கள் லென்த்து மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம வெயிஸ்ட் மார்க் பண்ண போகிறோம். வெயிஸ்ட்டுக்கு வந்து எப்பயுமே ஈஸ் அலவன்ஸ் கொடுக்கவே கூடாது. ஸோ உங்கள் வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் டைரக்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் ஒரு சீம் அலவன்ஸ்க்கு 1.5 இன்ச். இப்போ ஆர்ம் ஹோல் கர்வ் செக் பண்ண போகிறோம். ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து ஷோல்டர் ஜாயினிங்லேருந்து 1/2 இன்ச் விட்டுட்டு செக் பண்ண போகிறோம். உங்கள் ஆர்ம் ரவுண்டோட ஒரு 1 இன்ச் ஆர் 0.75 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதோ அதுதான் உங்கள் ஆர்ம் ரவுண்டோட மெஷர்மெண்ட். பிகாஸ் நீங்கள் ஈஸ் கொடுத்தா தான் உங்கள் கையை நீங்கள் ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக் டெப்த் மார்க் பண்ண போகிறோம். நெக் டெப்த்து வந்து நான் ஒரு 3.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். மிட் பாயிண்ட்லேருந்து தான் மார்க் பண்ணணும். நம்ம ரெடி ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் எவ்வளோ வருதோ அதுதான் நெக் வித்து. ஸோ என்னோடய நெக் வித் வந்து 3.75. ஸோ நான் 3.75 மார்க் பண்ணிக்க போகிறேன். நம்ம கொடுக்க போகிற டிசைனுக்கு நெக்கோடு சேர்த்துமே நீங்கள் பண்ணலாம், இல்லைனா அந்த 1 இன்ச் கேப் கொடுத்தும் நீங்கள் பண்ணலாம். நான் 1 இன்ச் கேப் கொடுத்துருக்கேன். லென்த்து வந்துட்டு 5 இன்ச் வச்சுருக்கேன். உங்களுக்கு லென்த்து வேணுன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வித்துமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ப்ரா ஸ்ட்ராப் தெரியுமான்றதை பார்த்துட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. நான் வந்துட்டு சேம் நெக் வித்துக்கு எவ்வளோ வச்சேனோ அதே தான் இதுக்கும் வைக்கிறேன். ஸோ ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நான் ட்ரா பண்ணுற மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு ஹார்ட் இன் ஷேப்பில் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். மீதி இருக்கிறது வந்து நம்ம ஸ்கேலப் மாதிரி கொடுக்க போகிறோம். எனக்கு 2 ஸ்கேலப் போதும். நான் அதனால் 2 ஸ்கேலப் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 3 வேணுனாலும் நீங்கள் 3 வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் ஸ்கேலப்பில் என்ன பண்ணுறோன்னா பாதி வரைக்கும் ட்ரா பண்ணிவிட்டு மீதியை அப்படியே ஸ்ட்ரைட் லைனாக போட போகிறோம். நம்ம மேக்ஸிமம் நீங்கள் 5 இன்ச் லென்த்துக்கு 2 ஸ்கேலப் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் லென்த் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா 3 ஸ்கேலப் கூட வச்சுக்கலாம். ஸோ மேலே நெக்கு வந்துட்டு நான் ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான், பேக் பார்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஸ்லீவும் எப்படி ட்ராஃப்ட் பண்ணுறதுன்னு போடுறேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.